இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கவுண்ட் இஸ் காம்ப்ரமைஸ் அப்படின்ற மாரி வரும். ஸோ இது மாரி எதனால வருது அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது மாரி வந்துருச்சுன்னா, அதை எப்படி வந்து சால்வ் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறதுமே டீடைல்டா வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாரி எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நெறைய ஃபோட்டோஸ்க்கு தொடர்ந்து லைக் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாரி வரதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்க வந்து நார்மலா லைக் தான் வந்து பண்ணியிருப்பீங்க. பட் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் அத வந்து அன்மியூச்சுவல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் இஸ் காம்ப்ரமைஸ்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதனாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். நீங்க தொடர்ந்து நிறைய ஃபோட்டோக்கு லைக் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க எதுவும் ஒரு போட்டோக்கு வந்து லைக் பண்ணிருக்கீங்க. அந்த பர்ட்டிகுலர் போட்டோவை இன்ஸ்டாகிராம் வந்து ஏதோ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் மூலியமாக அந்த போட்டோவை ரிமூவ் பண்ணி எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து யுவர் அக்கௌண்ட் இஸ் காம்ப்ரமைஸ் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்க எதுவும் ஆப் இல்லாட்டி வந்து வெப்சைட்ஸை வச்சு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு லைக்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாமே நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தீங்கனாலுமே கண்டிப்பா பார்த்தீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் இஸ் காம்ப்ரமைஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரீசன்ஸ் வந்து இருக்குது. இதை நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ராப்ளம் வரதே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து கொடுத்துருப்பாங்க, டைம் பீரியட். ஸோ அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சால்வ் ஆயிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான டைம் பீரியடுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வரும். ஸோ ஆனால் இந்த ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு இன்னும் பெரிய லெவல் ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து சால்வ் ஆகிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணாலே போகும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இந்த டேட் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் அந்த டேட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். டேட்லாம் வந்து கொடுக்காம சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு வந்து கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்டோட பாஸ்வேர்டை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ அப்படி சேஞ்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வரும். சில பேருக்கு டேட்டோட வரும், சில பேருக்கு டேட் இல்லாமல் வரும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு இந்த மாதிரி வரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணாலே வரும், ஆட்டோமேட்டிக்காக வந்து சால்வ் ஆகிடும். சேஞ்ச் பாஸ்வேர்டு வந்து இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டேட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் அந்த டேட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சால்வ் ஆகிடும். உங்களுக்கு டேட் எதுவுமே வந்து கொடுக்கலன்னா கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து சால்வ் ஆகிடும். அப்படியும் உங்களுக்கு வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கணும்னா ஜஸ்ட் நீங்களாவே உங்களோட அக்கௌண்ட் வந்து வேற மொபைலில் போட்டு ஃபர்காட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து அக்கௌண்டோட பாஸ்வேர்டு வந்து மாற்றி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறது மூலியமாக ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய இந்த அக்கௌண்ட் காம்ப்ரமைஸ் அப்படின்ற இந்த ப்ராப்ளத்தை எதனால வருது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுமே தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட கூட இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.